ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்திரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் நதியா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்செங்கோடில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்து ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு ஒரு பெண் குழந்தையோடு இருக்கிற வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணாங்க, அவர் தவறிட்டதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க அப்பா அம்மா கூட தான் வசிக்கிறதாகவும், ஸோ அவங்க நிலம்லாம் குத்தகைக்கு விட்டுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப வயசாகிட்டதுனால இவங்க கூட தான் கடைசி வரல இருப்பாங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக தான் இவங்க எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தனக்கு வரக்கூடியவர் குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. என்னோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்களை விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அவர் பயங்கரமாக இவங்களை குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணதுனால இருந்தாலும் அவங்க கூட தாங்க இருந்தாங்க. பட் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அப்பா ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணுறதாலும் முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு விவாகரத்தாயே 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்குன்னு ஒரு துணை வேணும்னு இந்த மணமகளும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, படிக்கலைனா கூட ஓகே தான், தன்னக்கூடையும் இந்த மளிகை கடை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகளாம் வந்தாலும் ஓகே தான், இல்லை எல்லாம் விற்று எடுத்துகிட்டு அவங்களோடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்த வீடு, அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலம் இருக்குங்க. அது இல்லாமல் கடை இவங்களுடைய சொந்த கடைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும். இது போன்ற இலவசங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.